finished. Finished. பாஸ்டர், நான் திருமலாவிலேருந்து பேசுகிறேன். என் மகளுக்கு ப்ரொமோஷனுக்காக உங்கள்கிட்ட ப்ரேயர் பண்ண சொல்லியிருந்தேன். அவளுக்கு நேற்றுக்கு தான் ப்ரொமோஷன் கிடச்சி இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் உங்களுக்கு உடனே ஃபோன் பண்ணேன். நேற்றுக்கு 2-3 தடவை ஃபோன் பண்ணி ஃபோன் எடுக்கலை. அதனால தான் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறேன். நீங்கள் எங்களுக்காக ப்ரேயர் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி. கடவுளுக்கு ரொம்ப 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 நன்றி. பிரியமானவர்களை, வருகின்ற பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மதுரை அட்சன் மஹால் பனங்காடியில் வைத்து இந்த விடுதலை கூட்டம் ஒழுங்கு செய்திருக்கிறோம். ஆக இந்த சுகமளிக்கும் ஆராதனையிலே நீங்கள் வந்து பங்கு கொள்ள வேண்டும் என்று சொல்லி, பிசாசின் போராட்டத்தில் இருக்கிறவர்கள், பில்லி சூனிய கட்டுகளில் இருக்கிறவர்கள், இன்னும் வியாதியிலே கஷ்டப்பட்டு தரித்திரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்கள் எல்லோருக்கும் ஒரு பாவத்திலும் சாபத்திலும் இன்னும் தரித்திரத்திலும் வியாதியிலும் பிசாசின் போராட்டத்தில் இருக்கிற உங்களுக்கு நிச்சயமாகவே ஒரு விடுதலை உண்டாக இந்த கூட்டத்தில் நீங்க கலந்து கொள்ளுங்கள். மேலும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரியை நாங்கள் கீழே அட்ரஸ்ல தருகிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய டெலிபோன் நம்பரை நாங்கள் தருகிறோம். நீங்க கான்டாக்ட் பண்ணி கொள்ளலாம். நீங்கள் எங்கிருந்தாலும் இந்த கூட்டத்தில் வந்து பங்கு கொள்ளுங்கள். நிச்சயமாகவே உங்களுக்கு விடுதலை என் இயேசு தருவார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது எரேமியா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பயப்படாதே, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம், இது கடைசி கால ஆபத்துக்கள் பெருகிக் கொண்டிருக்கிற காலம். பிசாசானவன் மிக தீவிரமாக தேசத்தில் பயங்கரமான தீமைகளையும் நெருக்கங்களையும் உண்டாக்கி கொண்டிருக்கிற கொடிய ஒரு காலம்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம். இப்படிப்பட்ட பொல்லாத இந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு பாதுகாப்பு என்பது மிக மிக அவசியம். எனவேதான் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த காலை வேளையிலும் நீ பயப்படாதே, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். பிரியமானவர்களே, சூழ்நிலைகளை கண்டு நீ பயப்படாதே, உன்னை பாதுகாக்கும்படி நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். நீ வீட்டில் இருந்தாலும், அல்லது வேலை பார்க்கும் இடத்தில் இருந்தாலும், அல்லது தொழில் செய்கிற இடத்தில் இருந்தாலும், அல்லது பிரயாணம் செய்து கொண்டிருந்தாலும், நீ எங்கிருந்தாலும் எல்லா இடத்திலும் நான் உன்னுடனே கூட இருப்பேன் என்று கர்த்தர் உங்களுக்கு இந்த அதிகாலை வேளையிலே அவர் வாக்காக பேசிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் எதற்காக நம்மோடு கூட இருக்கிறார்? போராட்டங்கள் நிறைந்த நம்முடைய வாழ்க்கையில் எங்கே, எப்போது, எந்த மாதிரியான தீமை வரும், ஆபத்து வரும் என்று நமக்கு தெரியாது. ஒருவேளை நாம் வேலை செய்கிற இடத்தில் ஆபத்துகள் வரலாம், அல்லது தொழில் செய்கிற இடத்துல ஆபத்துகள் வரலாம். சாத்தான் நமக்கு விரோதமாக எங்கே எந்த விதமான ஆபத்தான கண்ணிகளை வைக்கிறான் என்று நமக்கு தெரியாது. ஆனால் நம்மை சிருஷ்டித்த கர்த்தருக்கோ எல்லாம் தெரியும். பிரியமானவர்களே, நம்மை படைத்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மீது மிகுந்த அக்கறை உள்ளவராக, உன்னை பாதுகாக்க உன்னோடு கூட நான் இருப்பேன் என்று அவர் உன் பட்சத்தில் நின்று அவர் வாக்கு பண்ணுகிறார். இந்த காலை வேளையிலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, வானத்தையும் பூமியையும் அண்ட சராசங்களையும் உண்டாக்கிய நம் ஆண்டவராகிய இயேசு நம்மோடு கூட இருந்தால் அது நமக்கு போதுமானது. வேறு எந்த ஆபத்தை தான் சாத்தான் நமக்கு விரோதமாக கொண்டு வந்து விட முடியும்? யார் நமக்கு எந்த பாதிப்பை கொண்டு வந்து விட முடியும்? ஆகவே பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள். என் இயேசு அவர் உங்களை விட்டு ஒருபோதும் பிரிந்து போக மாட்டார். எப்படி அன்றைக்கு படகிலே போன பொழுது
பெருங்காற்றும் புயலும் வீசுகிறது. எல்லோரும் பயப்படுகிறார்கள். சீஷர்கள் அத்தனை பேரும் பயந்தார்கள். திகில் அவர்களை பிடித்துக் கொண்டது. அவ்வளவுதான், நாம் அடிந்து போவோம் என்று அவர்கள் பயந்திருந்தார்கள். ஆனாலும் ஒன்றை நாம் ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அதே படகில் தான் இருந்தார், கூடவே இருந்தார். எதற்காக? அந்த காற்றையும் புயலையும் அதட்டும்படி. அதை பார்க்கிற பொழுது சீஷர்களுக்கு ஒரு விசுவாசமும் நம்பிக்கையும் அடுத்த முறையிலிருந்து ஏற்பட்டிருக்கும். இதை பார்த்ததற்கு பிற்பாடு நிச்சயமாக அவர்கள் இருதயத்தில் பாருங்கள், ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையும் விசுவாசம் உண்டாயிருக்கும். நாம் யோசித்து பார்ப்போமே, இயேசு கிறிஸ்து எதற்காக கூட இருந்தார்? காற்றும் புயலும் பெரும் இரைச்சலும் அந்த இடத்தில் வந்தாலும் இயேசு அந்த படகில் அமர்ந்திருந்தபடியினாலே அந்த காற்றையும் கடலையும் அவர் அதட்டினார். ஆபத்து எப்பொழுது வரும் என்று தெரியாது. சீஷர்கள் அதை அறியலை. ஆனால் வந்த பொழுது இயேசு கூட இருந்தபடியினாலே அவர் முழு விடுதலையை கொடுத்தார், அவர்களை பாதுகாத்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, என் இயேசு உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். அவர் உங்கள் வீட்டில் இருக்கிறார். இதை கேட்கிற இந்த நேரத்திலும் கூட நான் விசுவாசிக்கிறேன், உங்கள் அருகில் அவர் இருக்கிறார். எதற்காக? உங்களை பாதுகாக்கும்படி உங்களை சூழ்ந்திருக்கிறார். பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட பெருங்காற்றை பெரும் புயல் போல பிரச்சனைகளை பிசாசானவன் கொண்டு வந்தாலும், உங்களுக்கு ஆபத்தை கொண்டு வர அவன் முயற்சி செய்தாலும், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்க கூட இருக்கிறார். அவர் உங்களை விட்டு ஒருபோதும் பிரிந்து போக மாட்டார். ஆக பயப்படாதிருங்க, உங்கள் உள்ளம் கலங்காதிருக்கட்டும், தைரியமாக இருங்க. நிச்சயமாகவே என் இயேசு உங்களை பாதுகாத்து அவர் வழி நடத்துவார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் என் தேவன் தம்முடைய அற்புத கரத்தை நீட்டட்டும். இந்த காலை வேளை உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் காக்கும் கரம் உங்கள் மேல் வந்து அமரட்டும். கிறிஸ்து இயேசுவின் கரம். நிச்சயமாகவே நான் விசுவாசிக்கிறேன், இதை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில ஒரு பாதுகாப்பு இந்த நாளில் இருந்து அது உண்டாகட்டும். உங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இருக்கட்டும், உங்கள் கணவருக்கு பாதுகாப்பு இருக்கட்டும், உங்கள் மனைவிக்கு பாதுகாப்பு இருக்கட்டும், உங்கள் பெற்றோருக்கு பாதுகாப்பு இருக்கட்டும். நிச்சயமாகவே நீங்கள் யாருக்காக ஜெபிக்கிறீர்களோ அவர்களுக்கு என் இயேசு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பை கொடுத்து அவர் உங்களை நித்தமும் நடத்துவாராக என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. எங்களை நித்தமும் நடத்துகிற மகா பெரியவரே, உன்னதமான தெய்வமே, பரிசுத்தம் உள்ளவரே, எங்களை நினைவில் வைத்திருக்கிற நல்ல தெய்வமே, எங்களுக்காக சிலுவை பரியந்தம் தாழ்த்தி உம்முடைய ஜீவனையே கொடுத்தீரே, உமக்கு நன்றி. எங்களுக்காகவே இந்த பூமிக்கு இறங்கி வந்தீர். எங்களுக்காகவே பிசாசின் கிரியைகளை அழித்தீர். எங்கள் பாவங்களை அக்கிரமங்களை மீட்கும்படி உம்முடைய இரத்தத்தை சிந்தினீர். இந்த நேரத்திலும் என் தேவ வல்லமை அப்பா இதை கேட்கிற பிள்ளைகளை தைரியப்படுத்தட்டும். ஹல்லேலூயா. சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறேன் ஆண்டவர். இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியனே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவரா, எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதிருக்கிற நம்முடைய பிரதான ஆசாரியன். அவர் நித்திய பிரதான ஆசாரியன். அவர் நீதியின் ராஜா, சாலமின் ராஜா, சமாதானத்தின் ராஜா. விசேஷித்த உடன்படிக்கைக்கு அவர் பார்க்கிறார். என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற எங்கள் தெய்வமே உமக்கு நன்றி. எப்பொழுதும் உயிரோடு இருக்கிற எங்கள் உன்னதமான பரிசுத்தமுள்ள தெய்வமே உமக்கு நன்றி. குற்றமற்றவரே, மாசில்லாதவரே, பாவிகளுக்கு ஹல்லேலூயா வழிகளை காண்பிக்கிறவரே உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. ஹல்லேலூயா. எஸ்அப்பா, பிதாவின் வலது பாரிசத்தில் அமர்ந்திருக்கிற எங்கள் உன்னதமான தெய்வமே, இந்த காலை வேளையிலும் யாரெல்லாமே நோக்கி பார்க்கிறார்களோ, யாரெல்லாம் அப்பா உடைய சமூகத்தில் வந்து நிற்கிறார்களோ, ஆண்டவரே என் மேல் இறங்கும் என்று சொல்லி, என் சூழ்நிலைகளை கண்ணோக்கி பாரும் என்று சொல்லி அப்பா வந்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் ஆண்டவர் விடுதலை நீர் கொடுப்பீராப்பா. இயேசுவே, எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்தவர். அவமானத்தை கூட எண்ணாமல் சிலுவையை சகித்து இப்பொழுதும் தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறவர். நேற்றும் இன்றும் என்று மாறாத எங்கள் உன்னதமான தேவன் அப்பா. ஹல்லேலூயா. சர்வத்தையும் தம்முடைய வல்லமையான வசனத்தினாலே தாங்குகிறவர்.
மரணத்தை ஜெயமாய் விழுங்குகிறவர். எஸ்டர்டே மரணத்தை ஜெயமாக விழுங்கின எங்கள் ஆண்டவரே, அநேகரை மீட்கும் பொருளாக உங்க ஜீவனை கொடுத்தீங்க. தாவீதின் குமாரனே உமக்கு நன்றி. உன்னதமான தெய்வமே உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனுடைய கரம் இந்த காலை வேளையிலே தொடட்டுமே சுவாமி. உன்னதமானவரே, நீர் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளோருக்கு நீர் தேவனாயிருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா. ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாக நீர் விருத்தி அடைந்தவர். இஸ்ரவேலின் ராஜா, தேவனுடைய ஒரே குமாரன், தேவனிடத்தில் வந்த போதகர் நீர். பரலோகத்திலிருந்து இறங்கினவர், பரலோகத்திலும் இருக்கிறவர். எங்கள் மனுஷகுமார், பரலோகத்துக்கு ஏறினவர், உன்னதத்திலிருந்து வருகிறவர், எல்லோரிலும் மேலானவர், தேவனால் அனுப்பப்பட்டவர், தேவனுடைய வார்த்தைகளையே பேசுகிறவர், தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டவர், தேவனுடைய ஆவியை அளவில்லாமல் பெற்றுக்கொண்டு அப்பா எங்களை விடுதலையாக்கினவர். சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு உயர்ந்தவர். அப்பா எங்கள் ஜீவாப்பா, உண்மை நான் உயர்த்துகிறேன். என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறேன். வார்த்தையை ஆழமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு இருதயத்திலும் காணக்கூடிய காயங்கள் இப்பொழுது கட்டப்படட்டும். அப்பா, தடுமாறி நிற்கிற பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் ஒரு தைரியத்தை கொடுத்து செம்மையான பாதையை என் தேவனில் காண்பித்து கொடுக்கணும். எங்கள் நல்ல மேய்ப்பனே, தன் ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுத்தவரே, உம்மை போல் ஒரு மேய்ப்பன் கிடையாது. பிதாவோடு ஒன்றாயிருக்கிறேன் ஆண்டவர். ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். எங்க நல்ல தகப்பன் அப்பா, நீங்க எங்களை கைவிட தெரியாதவர் அப்பா. நீங்க மனிதன் தள்ளுவான், ஆனால் நீர் தூக்கி எடுக்கிறவர். நீங்களோ என்னை தள்ளினீர்கள், தேவனோ எங்களை தூக்கி எடுத்தார். ஓ ரிமா ஷாபலபராக்காரது மரித்தும் உயிரோடு எழுது. நன்றி ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் உம்முடைய மகிமையும் வல்லமையும் இறங்கட்டும். பாதுகாக்கும் உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகளை தொடட்டுமாப்பா. திக்கற்றவர்களை, அநாதைகளை, விதவைகளை விசாரிக்கிறவர், எங்களுக்காக வழக்காடுகிறவர், எங்களுக்கு நீதி செய்கிறவர், சர்வ வல்லமையுள்ளவர். இசப்பா, இந்த நேரத்திலும் கூட உடைய மகத்துவமுள்ள நாம மகிமைக்கென்று நான் ஜெபிக்கிறேன். அற்பமானவர்களை கொண்டு ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர் அப்பா. நீங்க நன்றி ஆண்டவரே. ஐஸ்வர்யம் உள்ள தேவன் நீர். வெள்ளியும் பொன்னும் உம்முடையது, பூமியும் அது நிறைவும் என் கர்த்தருடையது. அப்பா, எங்கள் சமாதானக்காரர், ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள உங்க சமாதானம் இறங்கட்டும். உலகம் கொடுக்க முடியாத சமாதானம், எந்த மனுஷனும் தர முடியாத சமாதானம், எந்த பொன்னும் பொருளும் வீடும் ஆஸ்தியும் தர முடியாத ஒரு சமாதானம் நீர் தருகிறீர். உம்முடைய பிள்ளைகளுக்கு தருகிறீர். உம்மை நம்பி வருகிற பிள்ளைகளுக்கு அந்த சமாதானத்தை தருகிறீர் அப்பா. மனிதன் உலகத்தையே ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதனால் என்ன லாபம்? அவனுக்குள்ள சமாதானம் இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால் அதனால் அவனுக்கு என்ன பிரயோஜனம்? ஆனால் உன்னதமான ஒரு சமாதானத்தை நீர் கொடுக்கிறீர். என் தேவனே, உமக்கு நன்றி அப்பா. நித்திய கிருபையுடன் இறங்குகிறவர், எங்களுக்காக ஜீவனையே கொடுத்தவர், நமக்காக தன் சொந்த குமாரனையே அவர் தருவார் என்று சொன்னால் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை உடைய தெய்வமே, உமக்கு நன்றி அப்பா. விசேஷித்த ஒரு அபிஷேகமானது இந்த காலை வேளையில் இறங்கட்டும். அமராஜா, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தெய்வம், உம்மை துதிக்கிற பொழுது, ஆராதிக்கிற இந்த நேரத்தில் சத்துருக்கள் விலகி போகும் அப்பா. நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய பலவீனத்தையும் என் ஆண்டவனை நீக்கி தருவீரப்பா. ஹல்லேலூயா. பக்தன் சொன்னது போல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. எல்லாவற்றிற்கும் மேலான வல்லமையுள்ள தேவன், எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை உடையவர், மரண பரியந்தம் எங்களுக்காக எங்களை விடுவிக்கும்படியாக அப்பா நீர் கீழ்ப்படிந்தீர். சிலுவை பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவர், தம்மை தாமே தாழ்த்தினவர். ஆனால் தேவனால் எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தப்பட்டவர். வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும் ஒரே நாமம் கொண்டவர் என் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று எல்லா நாவுகளும் அறிக்கை பண்ணும். ஹல்லேலூயா. பிசாசுகள் நடுநடுங்கும். இந்த நாமத்தை கேட்கிற பொழுது சத்துருக்கள் விலகி போகும்.
பிசாசுகள் விலகி போகும், கட்டுகள் அறுபட்டு போகும். வல்லமையுள்ள இயேசுவின் நாமம், உம்முடைய நாமமே. இயேசுவே, உமக்கு நன்றி. சகலவற்றும் உமக்காகவே படைக்கப்பட்டிருக்கிறது. சகலமும் உம்மை கொண்டே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் உமக்குள் நிலை நிற்கிறது. சபையாகிய சரீரத்துக்கு தலைவரானவர், துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டவர், துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் வெளியரங்கமான கோலமாக்கினவர், துரைத்தனங்கள் மேலும் அதிகாரங்கள் மேலும் சிலுவையில் வெற்றி சிறந்தவர், நீதியை சரிகட்டுகிறவர், பாவிகளை ரட்சிக்க அந்த உலகத்துக்கு வந்த எங்கள் உன்னதமான தெய்வமே, இந்த காலை வேளையிலும் நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். அப்பா, பலவீனத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு பலத்தை கொடும். பிசாசின் போராட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை கொடுங்க ராஜா. அசுத்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போகணும். மகிமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கணும். அப்பா அப்பா, உம்முடைய வலது கரத்தினால பிள்ளைகளை நீர் தொடணும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா, உமக்கே கனமும் துதியும் உண்டாகட்டும். என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற, வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை உண்டாகணும். எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரே, விடுதலையை கட்டவிழ்ப்பீராக. இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கணும். அப்பா, இப்பொழுதே சுவாமி, வியாதியஸ்தர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே வியாதியஸ்தர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒரு சுகமளிக்கிற வல்லமை இறங்கணும். பலவீனங்கள் நீங்கி போகணும் இயேசுவின் நாமத்தினாலே. பலவீனத்தில் பலன் தருகிறவரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இப்பொழுதே ஒரு அபிஷேகமானது இந்த காலை வேளையில் இறங்கட்டும். அப்பா, ஜீவனை கொடுக்க வந்தேன், அது பரிபூர்ணப்பட வந்தேன் என்று சொன்னவரே. அப்பா பிதாவே, இந்த காலை வேளை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வேளையாக நம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கட்டும். சமாதானம் உள்ள வேளையாக இருக்கட்டும். கிருபை அளிக்கும் வேளையாக இருக்கட்டும். உம்மை வெளிப்படுத்துகிற வேளையாக இருக்கட்டும். தேவ பிரசன்னத்தில் பிள்ளைகள் நிறைகிற வேளையாக இருக்கட்டும். அப்பா, என்னோடு இணைந்து வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவனுடைய கரம் தொடட்டும் சுவாமி. பரிசுத்த ஆவியானவர், நீர் மிகவும் வல்லமை கொண்டவர். அப்பா, இந்த நேரத்தில் பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும். பிசாசின் போராட்டத்திலிருந்து விடுதலை, பிசாசினால் வந்த வியாதியிலிருந்து விடுதலை இந்த காலை வேளையில் உண்டாகட்டும். அப்பா, தரித்திரங்கள் நீங்கி போகட்டும். சாப பிசாசுகள் விலகி போகட்டும். தலைமுறை சாபங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். பிள்ளைகள் எப்படிப்பட்ட அடிமைத்தனத்திற்குள்ளாக சிக்கி இருந்தாலும் அதிலிருந்து விடுதலை. விபச்சார ஆவிகள், வேசித்தனத்தின் ஆவிகள், இன்னும் மதுபான ஆவிகள், போதை வஸ்திரங்களை கொடுத்து பிள்ளைகளை கெடுக்கிற பொல்லாத பிசாசுகள், வாலிப பிள்ளைகளை கெடுக்கிற அத்தனை கிரியைகளும் இப்பொழுது அழிக்கப்பட்டு போகணும். வார்த்தை கேட்கிற நேரத்தில் தானே அப்பா, உண்மையாய் உம்மை விசுவாசிக்கிற, உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டு, நிச்சயமாகவே உண்டு. அதுவும் இந்த காலை வேளையிலும் தேவ ஆவியானவர் நீர் கொடுப்பீரார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. ஜலத்தின் மேல் அசைவாடுகிற ஆவியானவரே உமக்கு நன்றி. எங்களுக்கு ஞானத்தை தருகிற ஆவியானவரே உமக்கு நன்றி. அப்பா, உணர்வை தருகிற ஆவியானவர், ஆலோசனை தருகிறவர், பலன் தருகிறவர், அறிவை தருகிறவர், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை எங்களுக்கு தருகிற பரிசுத்த ஆவியானவர், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம் டேடி. வெள்ளம் போல சத்துருக்கள் வருகிற பொழுது எங்களுக்காக ஜெயக்கொடி ஏற்றுகிறவர், எங்கள் தேற்றரவாள நீர், எங்களுக்கு எல்லாவற்றையும் போதிக்கிற பரிசுத்த ஆவியானவரே, வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை. இந்த காலை பொழுது ஒரு சமாதானமாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு அப்பா நீர் உண்டாக்கி தர, சமாதானத்தை உண்டாக்கி தருவீராக. போராட்டம், நிந்தை, அவமானங்கள், கசப்புகள் எல்லாம் நீங்கி போகட்டும். கடன் பாரங்கள் நீங்கணும். வழிகள், புதிய வழிகள் உண்டாகணும். பிசாசானவன் எத்தனை வழிகளை அடைத்தாலும் சரி, என் ஆண்டவர் உடைய பிள்ளைகளுக்கு நீர் வழியை உண்டாக்கி தருவீரப்பா. செம்மையான பாதைகளை தருவீர். எப்படிப்பட்ட எரிகோக்கள் பிள்ளைகளுக்கு முன்பதாக நின்றாலும் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் எரிகோக்கள் விழுந்து போகட்டும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எரிகோக்கள் விழுந்து போகட்டும். யோர்தான் பின்னிட்டு போகட்டும். செங்கடல் இரண்டாக பிளக்கட்டும். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தின் கரத்தை என் ஆவியானவர் நீட்டுவீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் நீர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கணும். ஆமா ராஜா, நித்திய மகிழ்ச்சி ஒவ்வொரு பிள்ளைகளும் மேலும் தங்கணும். சஞ்சலமும் தவிப்பும் விலகி போகட்டும். கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நாளிலும் நீர் ஆசீர்வதிக்கணும் அப்பா, பலப்படுத்தணும். ஆமா ராஜா, பிரயாணத்தில் என் தேவனுடைய கரம் இருக்கட்டும். உள்ளேயும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும்.
வெளியும் ஆசீர்வதிக்கப்படணும், போகிற பொழுதும் ஆசீர்வதிக்கப்படணும், வருகிற பொழுதும் ஆசீர்வதிக்கப்படணும். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, பெரிய காரியங்களை செய்யும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அளவில்லாதவருடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புவீராக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். இயேசுவே உங்க இரத்தத்தில் வல்லமை உள்ளது, இயேசுவே உங்க இரத்தத்தில் மகிமை உள்ளது.